தமிழ்நாட்டு மீனவன் கடந்த வாரம் இலங்கை கப்பல் படையால் 2 தமிழர்கள் மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கடந்த 30-35 வருஷத்துல 850 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. ஆனா இதுவரைக்கும் தமிழ்நாடு காவல்துறை ஒரு கொலை வழக்கை பதிவு செய்யல. நாங்க என்ன கேட்கிறோம்னா, ஒரு குற்றம் நடந்திருக்குது, அந்த குற்றத்துக்கு ஏன் கொலை வழக்கு பதிவு செய்யல, அல்லது வேற ஏதேனும் ஒரு பிரிவிலாவது நீங்க வழக்கை பதிவு செய்யணும், பிணக்கூராய்வு செய்யணும். இது எதையுமே செய்யல. காவல்துறை கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, இலங்கையினுடைய எல்லையில் நடந்ததுன்னு சொல்றாங்க. இலங்கையில் எல்லையில் நடந்தது என்று காவல்துறைக்கு எப்படி தெரியும்? அங்கே ஆதாரம் வச்சிருக்காங்கன்னா அது ஆதாரத்தையும் காமிக்கல. அப்ப நீதிமன்றத்துல வழக்கு தொடுப்பதுல என்ன சிக்கல்? இதைத்தான் எங்க கோரிக்கையா வச்சிருக்கிறோம். இந்த கோரிக்கையின் அடிப்படையில் தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடக்கிறது. 850 மீனவனை கொலை பண்ணிட்டாங்க. ஒரு கொலை வழக்கை கூட பதிவு பண்ணல. அப்ப எவ்வளவு காலம் தான் மீனவன் தானா போராடிட்டே இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு தான் மீனவனுக்கு ஆதரவாக நாங்கள் எல்லாம் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கிறோம். மீனவர் அல்லாத அமைப்புகள் இன்றைக்கு வீதிக்கு வந்திருக்கோம், போராட்டத்துக்கு வந்திருக்கிறோம். தமிழ்நாட்டு மீனவன் ஒரு சில 1000 ரூபாய் மீன் பிடிக்கிறதுல என்ன குறைஞ்சிட போகுது? அவனை அடிச்சு கொலை பண்றாங்க, சித்திரவதை பண்றாங்க, அவன் போட்டை உடைக்கிறாங்க, கைது பண்ணி கொண்டு போய் மாச கணக்கில் அடைக்கிறாங்க. ஆனால் சிங்களவனுடைய கடைகள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இங்க டம்ரோ பர்னிச்சர் என்கின்ற அந்த பர்னிச்சர் கடை சிங்களவனோட கடை. தமிழ்நாட்டில் 40 கடைகளை திறந்திருக்கிறான். அவன் 500 கோடி ரூபாய்க்கு இங்க வியாபாரம் பண்றான். நம்ம ஏதாவது தொந்தரவு பண்ணோமா? நம்ம ஆதரிக்கிறோம். வியாபாரம் பண்ணோம்னா ஆதரிச்சிருக்கிறோம். இனிமேல் நாங்க ஆதரிக்க முடியாது என்பதை சொல்லுறதுக்காக வந்திருக்கோம். இவ்வளவு காலம் எங்க ஆளுங்க தமிழோட போய் பர்னிச்சர் வாங்கியிருக்கிறாங்க. நாங்க சிங்களவனா தமிழனா அப்படிலாம் பார்க்கல. ஆனா இனிமேல் என் மீனவனை அடிச்சு கொலை பண்ணக்கூடிய ஒரு சிங்களவனுடைய கடையில போய் நாங்க பொருள் வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லுவதற்கான தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடக்குது. சென்னையில போராட்டம் நடந்தது, கோயம்புத்தூர்ல நடந்தது, நேற்றைக்கு மதுரையில் நடந்தது, இன்றைக்கு தூத்துக்குடி நடக்கிறது, நாளைக்கு திருச்சிக்கு, நாளை மறுநாள் தஞ்சையில, அதுக்கு அடுத்து வேலூரிலே, அதுக்கப்புறம் நாகர்கோவிலே, அதுக்கு பிறகு அம்பத்தூர்ல இருந்து தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுக்க பல்வேறு அமைப்புகள், பல நூறு அமைப்பு போராட்டத்தில் இறங்கியிருக்கிறோம். இதை புரிந்து கொள்ளாமல் இங்க தூத்துக்குடி காவல்துறை போராட்டத்துக்கு வந்தவங்களை வலுக்கட்டாம இழுத்துட்டு போறாங்க. இப்படி இழுத்துட்டு போய் கைது செய்யறதுனால நீங்க போராட்டத்தை நிறுத்து போக செஞ்சிட முடியும் நம்பாதீங்க. அதுக்காக நாங்க பயப்படுறோம் நாங்க கிடையாது. இந்த வழக்குக்கோ சிறைக்கோ அஞ்சிரவங்க நாங்க கிடையாது. தமிழ்நாடு காவல்துறைக்கு சொல்லிக்கிறோம், நீங்க அவ்வளவு தூரம் கராராக நீங்க சட்டம் ஒழுங்கை காப்பாத்துங்கன்னா முதல்ல கொலை வழக்கை பதிவு செய்யுங்க சார். கொலை வழக்கு பதிவு செய்ய முடியாம இலங்கை கப்பல் படையில கொலை வழக்கு பதிவு செய்யணும் உங்களுக்கு எல்லாம் கை வரமாட்டேங்குது. அச்சப்படுறீங்க, இலங்கைக்காக அச்சப்படுறீங்க. ஆனா இலங்கைக்கு எதிராக கண்டிச்சு ஒரு நியாயத்துக்காக நாங்க நின்னா எங்க மேல கடுமை காட்டுறீங்க, மிரட்டுறீங்க, கைது பண்றீங்க, இழுத்துட்டு போறீங்க. இது என்ன நடக்குது இங்க? அப்ப தமிழ்நாடு காவல்துறை யாருக்கு வேலை செய்யுது என்றதை கேட்கிறோம். எங்களுடைய கோரிக்கை, மீனவர் மீதான தாக்குதல் நிறுத்தப்படணும். அது உடனே இந்திய அரசு, மோடி அரசு அதற்கான தீர்வை எட்டணும். இங்கே கப்பலையோட இலங்கை கப்பல் படை இப்ப இன்னைக்கு ஒத்திகை நடந்து கொண்டிருக்கு. இந்திய ராணுவமும் இலங்கை ராணுவமும் சேர்ந்து பயிற்சி பண்றாங்க. இது அவமானமா இருக்கு. நீங்க மீனவனை கொள்றீங்க, அங்க ராணுவ பயிற்சி பண்றீங்க. ஆகவே அப்படியான ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இதை உடனே நிறுத்தி இலங்கை கப்பல் படையின் மீது நீங்கள் கொலை வழக்க பதிவு செய்யுங்க. மீனவர்களை போய் பாதிக்கப்பட்ட மீனவர் குடும்பத்தை சென்ற வாரம் நானும் தோழர் SR பாண்டியன் அவர்களும் KM ஷெரீப், குழந்தை அரசன் போன்றவங்க இப்ப நேரம் சந்திச்சோம். கலெக்டரை பார்த்தோம், SPயை பார்த்தோம், கோரிக்கை முன் வச்சிருக்கிறோம். கொலை வழக்க பதிவு செய்யுங்கன்னு இது வரைக்கும் வழக்கு பதிவு செய்யல. போராட்டம் தொடரும். அமைதியான வழியில, ஜனநாயக வழியில போராட்டம் தொடரும். நெட்டு நாட்டுக்கு என்ன ஒற்றுமை விளக்கம் இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. அப்ப தமிழ்நாட்டு மீனவனு அங்க என்ன சொல்றேன்னா, அங்க இருக்க தொழில் பண்ணக்கூடிய முதலாளி இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டு இந்தியாவில இருந்து போன முதலாளியை காப்பாத்துறதுக்கு என்னோட மீனவன் ஜாகணுமா? என் மீனவன் ஜாகணும். உன் முதலாளி எல்லாம் அங்க போய் இலங்கையில வியாபாரம் பண்ணலாமா? என் மீனவனை காப்பாத்துன்னு தான் சொல்றோம்.